அந்த மருந்து விட்டதுல இருந்து எனக்கு வலி இல்ல சார். வலி இல்ல. தினமும் காலையில சூரியன் உதிச்ச பின்னாடி ஒரு முறையும் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி ஒரு முறையும் கண்ணுக்கு ஆயில் விட்டு இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மட்டும் இல்ல அனைத்து வகையான நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சைகள் சித்தா ஆயுர்வேத முறைப்படி ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் நண்பர்களே. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பல வருஷமா அந்த கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. இங்க வந்து ஒரு ½ அன் ஹவருக்குள்ள அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரியாச்சு, எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்ற எல்லா தகவலும் இந்த வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க பேருமா? அனிதா. அனிதா, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தது? எனக்கு கண் பிரச்சனை இருக்கு சார். ரொம்ப வருஷமா இருக்கு. இப்ப வந்து நான் கொஞ்ச நாளா வெளியே பார்த்துட்டு இருந்தேன், அதெல்லாம் சரியாகல. போன் மூலியமா தான் சார் இங்க வந்து பார்த்தேன். இப்போ கண் பிரச்சனை பல வருஷமா இருந்து சொன்னீங்களா? என்ன பிரச்சனைகள் இருந்தது? எனக்கு கண் எரிச்சல், தொலைவா இருக்கு, ஆளே முகமே சரியா தெரியாது சார். இப்ப இங்க வந்து மருந்து விட்டாங்க, நல்லா தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. ஒரு 100%ல ஒரு 80% இப்போ நல்லா தெரியுது. அவ்வளோ தூரத்தில் இருக்கிறது எதுவுமே தெரியாது, பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் தெரியும். இப்போ அதுவே நல்லா தெரியுது. இந்த கண்ணெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சார். அதெல்லாம் எப்படி இருக்கு? அந்த மருந்து விட்டதுல இருந்து எனக்கு வலி இல்ல சார். வலி இல்ல. ஆனா அதுவும் பல வருஷமா தான் இருக்கு. பல வருஷமா தான் இருக்கு. ஓகே. எவ்வளவு டாக்டரை பார்த்திருப்பீங்க? நான் ஒரு 5 இடம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லே வந்து ஒரு 5 டைம் போய் பார்த்துட்டேன் சார். அங்க போற இடமெல்லாம் என்ன சொல்லுவாங்கம்மா? போற இடமெல்லாம் இது விடுங்க, இந்த சொட்டு மருந்து விடுங்க அப்படின்ட்டு ஒரு டைம் 2 சொட்டு மருந்து 3 சொட்டு மருந்து கொடுப்பாங்க சார். அது விடுவேன். ஒரு கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே எதுவுமே தெரியல. இப்போ வந்து எனக்கு தெரியுது. எங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்கல்ல, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ற விதம் நல்லா பேசுறாங்களா? கரெக்டா செக் பண்றாங்களா? நல்லா கேர்ஃபுல் பண்றாங்க. நல்லா இருக்கு பாக்குறது, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கண் சார்ந்த பிரச்சனை இருக்குல்ல, கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணாடி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன உங்க சார்பா சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா வரலாம். 100% வரலாம். கண்டிப்பா வரலாம். நான் வந்து யாரும் சொல்லியும் வரல, நான் போன் மூலியமா தான் நான் பார்த்து வந்தேன். கண்டிப்பா வரலாம். நேர்களே, இப்போ இந்த அம்மாவுக்கு கண்ணுக்கு மருந்துறதையும் எக்ஸசைஸ் பண்றதையும் பாருங்க. நண்பர்களே இப்படிதான் கண்ணுக்கு மருந்துடணும். ஆண்டவர் தைலம் இப்படிதான் ஒரு சொட்டு கண்ணுக்கு மருந்து விடணும். விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ம புள்ளிகள்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணி குடிக்கணும். ஒருவேளை வர்ம புள்ளி தெரியாதவங்க நார்மலா ரொட்டேட் முறையில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே ஒரு 10 முறை தேய்ச்சி விட்டிங்கன்னா போதுமானது. இப்படி பார்த்தீங்கன்னாக்க தினமும் காலையில் சூரியன் உதிச்ச பின்னாடி ஒரு முறையும் சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி ஒரு முறையும் கண்ணுக்கு ஆயில் விட்டு இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்க ஒரு 20 நிமிஷம் இருக்கலாம், இல்லை 30 நிமிஷமா இருக்கலாம், தவறு இல்லை. அதுக்கப்புறம் கண் எரிச்சல் ரொம்ப இல்லைன்னா அப்படியே விட்டுடுங்க. ரொம்ப எரிச்சல் இருக்குன்னா நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னாக்க கண்ணை கழுவலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கு 2 முறை விடணும். அதே மாதிரி டாக்டர் கொடுக்குற அந்த மருந்துகளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வரணும். இந்த ஆண்டவர் தைலம் விடும்போது கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகளில் இருக்கிற ரத்த ஓட்டம் சீரா பாயும். நேரிலே கண்ணுக்கு மருந்துறதையும் பார்த்துருப்பீங்க, அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதையும் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் கண்ணுக்கு மருந்துடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மட்டும் இல்லை அனைத்து வகையான நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சைகள் சித்தா ஆயுர்வேத முறைப்படி ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்மா.